பெரியார் மீதான அவதூறுகளுக்கு பதிலடி. பெரியாருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? நாங்கெல்லாம் பேசும்போது கூட என்ன சொல்லுவோம்? பேசுறேன், நல்லா கவனிங்க, கேளுங்க அப்படின்னு சொல்லுவோம். கேளுங்கன்னா லிசன் பண்ணுங்க. கேளுங்க இன்னொரு இங்கிலீஷ்ல சொல்லும்போது இன்னொன்னு சொல்லலாம். நான் சொன்னா கேளு அப்படின்னு அப்பா சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு லிசன் பண்ணுன்னு அர்த்தமா? அக்செப்ட் பண்ணுன்னு அர்த்தம். ஆனா நான் சொன்னா அக்செப்ட் பண்ணாத, நான் சொல்றதையும் கேள்வி கேளு, நான் சொல்றதையும் நம்பாத, நீயா யோசிச்சு பாரு அப்படின்னு சொன்ன தலைவர் தந்தை பெரியார். உலகத்துல எவ்வளவோ சிந்தனையாளர்கள் தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. நான் எவ்வளவு சிந்திச்சு யோசிச்சு சொல்லியிருக்கேன் தெரியுமா? அப்படியே நம்பு, ஏத்துக்குன்னு தான் சொல்லியிருப்பாங்க. பெரியார் ஒருத்தர் தான் நான் சொல்றதை நம்பாதேன்னு சொன்னவர். அவர் கேள்வி கேட்காத எதுவுமே கிடையாது. யாருமே கேள்வி கேட்க பயந்த, கடவுள் குறித்து அவ்வளவு கேள்விகளை எழுப்பி அதுக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியல என்கிற அளவுக்கு இருந்தவர் தந்தை பெரியார். அப்ப அவரை பத்தி கேள்வி கேட்கறது தப்பா? அவர் விமர்சனம் பண்ணாதே கிடையாது. இங்க இருக்கிற மதத்தை, ஜாதிய, கடவுளை, தமிழ, புராணத்தை, வரலாறு, அறிவியலை எல்லாத்தையும் கேள்வி கேட்டிருக்காரு, விமர்சனம் பண்ணியிருக்காரு. யார் ஒருத்தரையும் விட்டதில்லை, எல்லாரையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இன்க்ளூடிங் திருவள்ளுவர்ல இருந்து யாரா இருந்தாலும் சரி, கருத்துன்னு யாராவது ஒரு ஆள் சொல்லியிருந்தா அந்த கருத்து சரியா தப்பான்னு விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. அப்படி ஒருத்தரை விமர்சனம் பண்ணலாமா கூடாதா? பெரியார விமர்சனம் பண்ணலாமா கூடாதா? விமர்சனம் எல்லாரையும் பண்ணுன்னு சொல்றாருல்ல, அப்ப அவர் மட்டும் தனியா அவருக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. பெரியார் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. அவர் மேலையும் விமர்சனம் வைக்கலாம். பெரியாருடைய கருத்து உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு எதிர்க்கிறதுக்கு உரிமை உண்டா இல்லையா? தாராளமா உண்டு. அப்ப ஒருவருடைய கருத்து பிடிக்கவில்லை என்பதற்காக அவருடைய கருத்தை எதிர்ப்பது என்பது நியாயமானது இல்ல. அந்த கருத்துல தப்பு இருக்கு, அதுல குழப்பம் இருக்கு, அதுல டீவியேஷன் இருக்கு, அதனால இதுல இப்படி சரி பண்ணிக்கணும்னு அதுக்கு பண்றதுக்கு பேரு விமர்சனம். அதை விமர்சனம் செய்வதும் தவறல்ல. இது ரெண்ட பத்தியும் நமக்கு பிரச்சனையே இல்லை. எவ்வளவு வேணா எதிர்த்துக்க. பெரியார் அவர் வாழ்ந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரை எதுக்குறான். எதிர்த்துக்க, பெரியார் விமர்சனம் பண்ணு, விவாதிப்போம், பேசுவோம். சரின்னா நாங்க ஏத்துக்கிறோம், இல்ல நாங்க சரின்னா நீ ஏத்துக்க. ஆசிரியர் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, ஒண்ணு எங்களை திருத்து, இல்ல நீ திருந்து. அவ்வளவுதான். இதான் விமர்சனம், இதுதான் விவாதம். அப்ப இது எதுவும் தவறல்ல. பெரியாரை பத்தி விவாதிப்பதோ, பெரியாரை விமர்சனம் செய்வதோ, பெரியாரை எதிர்ப்பதோ எதுவும் பிரச்சனைக்குரியதல்ல. ஆனால் ஒருவரை பற்றி அவதூறு பேசுவது தவறு. ஏன்? இந்த அவதூறு என்னவா இருக்கும்னா, உண்மைக்கு மாறானதாக இருக்கும், பொய்யான செய்திகளின் அடிப்படையில் இருக்கும், இட்டுக்கட்டியதாக இருக்கும். சரி, இப்ப இந்த ஏரியாவை பத்தின விளக்கங்கள்லாம் நம்ம மற்ற வகுப்புகள்ல இருக்கும். நம்ம முதல்ல இதுல டார்கெட் பண்ணுவோம். பெரியார் நல்லவர்னு சொல்றதுக்கு இவ்வளவு வகுப்பு நடந்திருக்கு. ஆனா பொதுவுல நம்ம கேட்கும்போது பெரியார் மோசமானவர் அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். மேபி இங்க இருக்கிறவங்க அதிகம் கேள்விப்படாம இருக்கலாம், இந்த பக்கம் இருக்கிறவங்க நீங்க அதிகம் கேள்விப்பட்டிருப்பீங்க உங்க வயசுல. இயல்பாக பெரியார் குறித்து இருக்கிற விமர்சனங்கள், அவதூறுகள், உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க கேட்கலாம். வழக்கமா இல்ல, எனக்கு இல்ல சார் இப்படி சொல்றாங்க, ஆனா நீங்க விளக்கமா பதில் சொல்லுங்க அப்படின்னு உங்களுக்கு வேணுங்கிற கேள்வியாக இருந்தாலும் நீங்க கேட்கலாம். இல்ல, ஏகப்பட்ட வாட்ஸ்அப் வரும்ல. இன்னைக்கு போன வாரம் 10 நாள் 20 நாளா இந்த மாசம் தொடங்கினதுல இருந்து ஏகப்பட்ட கேள்வி பெரியார் பத்தி விவாதம் ஓடிட்டு இருக்கு. டிவியை திறந்தா பெரியார் தான், வாட்ஸ்அப்பை திறந்தா பெரியார் தான். மனுஷன் செத்து 51 வருஷம் ஆச்சு, இன்னி அவ்வளவு இருக்கன்னே வரல விட்டு ஆடிட்டு இருக்கிறாரு. நம்ம தான் பெரியார் செத்துட்டாருங்கிற அவன் பெரியார் சிலையோட போய் மோதிட்டு இருக்கிறான், பெரியாருக்கு உசுர் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ரீசெண்டாக அந்த நியூஸில் சொல்கிறாங்க, திராவிட கட்சினா நீங்கள் தமிழ் திராவிடன் இதை என்கரேஜ் பண்ணுறீங்க, ஆனால் அப்படி இருந்தவங்க ஏன் ராஜாஜியோட அலைன்ஸ் வச்சிங்க அப்படின்னு ஒரு பெரிய இது வைக்கிறாங்க. அதை பற்றி ஒரு கிளாரிட்டி நீங்கள் கொடுக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சார். பெரியார் எந்த ஊருக்கு நகரசபை தலைவராக இருந்தார்?
ஈரோடு நகரசபை தலைவராக இருந்தார். அப்ப யாரும் அது வரைக்கும் கொண்டு வந்திருந்தாத ஏராளமான புரட்சிகரமான செயல்பாடுகளை உள்ள கொண்டு வந்தார். எல்லா பேரும் கடையை ஆக்கிரமிச்சு ரோட்டை ஆக்கிரமிச்சு கடை கட்டி இருந்தா இவர் ஒரு வியாபாரியாக இருந்தும் வியாபார சங்கத்துல பொறுப்புல இருந்தாலும் கூட அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம நகரத்தின் நலனுக்காக ரோட்டை அகலப்படுத்தினாரு. கடைகள் எல்லாம் இடிச்சு தள்ளி ரோட்டை அகலப்படுத்தினாரு. யாரும் கொண்டு வந்துடாத காலத்துல மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி டேங்க் கொண்டு வந்து அந்த டேங்க்ல இருந்து தண்ணி கொடுத்து எல்லாரும் கொண்டு போய் சேர்த்தாரு. இவ்வளவும் நடக்குது. இதே காலகட்டத்தில் சேலத்துல நகரசபை தலைவராக இருந்தவர் ராஜாஜி. அவர் பார்க்குறாரு, இவர் நல்லா செயல்படுறாரு, அவர் காங்கிரஸ் கூட்டு வரலான்னு ராஜாஜி தான் முதல்ல பெரியார காங்கிரஸ் கட்சிக்குள்ள கொண்டு வந்தவர். எல்லாரும் ஒரு அரசியல் கட்சிக்கு எதுக்கு வருவாங்க? எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், கவுன்சிலர் ஆகணும், சிஎம் ஆகணும், பிஎம் ஆகணும், இதுக்கு வேணா வரலாம். ஆனா பெரியார் அரசியலுக்கு வருகிற போது தான் வகித்து கொண்டிருந்த அத்தனை பதவிகளையும் ராஜினாமா செய்துவிட்டு அதுக்கு பிறகு அரசியலுக்கு வர்றாரு. வந்தவர் எந்த விதமான தேர்தலுக்கு நிற்கிற பொறுப்புகளில் கடைசி வரைக்கும் பதவியை ஏற்கவே இல்லை. ரைட்டு. அப்படி பெரியாரை அரசியலுக்கு நேரடியாக ஓட்டு அரசியலுக்கு நேரடியாக கட்சி அரசியலுக்கு கொண்டு வந்தவர் ராஜாஜி. மிக நெருக்கமான நண்பர். அப்படிப்பட்ட நண்பர் மக்களுக்கு எதிராக இருக்கிறார் என்கிற போது எதையும் கவலைப்படாமல் கடுமையாக எதிர்த்தவர் பெரியார். எதுக்காக ராஜாஜி எதிர்த்தாரு அப்படின்னா, ராஜாஜி நம்ம எல்லாரும் ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு நினைச்சார். இருந்த ஸ்கூல் எல்லாம் மூடினார். ஒரு 2000 பள்ளிக்கூடத்தை முதல்ல வந்த உடனே மூடினார். அப்புறம் அதுக்கடுத்து என்ன பண்ணாரு, எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு பாதி நேரம் போங்க, மிச்ச பாதி நேரம் உங்க அப்பா என்ன குலத்தொழில் செய்யறாரோ, உங்க ஜாதியில என்ன தொழில் செய்வாங்களோ அந்த தொழிலை போய் பழகுங்கன்னு சொன்னார். ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுல என்ன பண்ணியிருந்தாங்க? எல்லாரும் அவங்கவுங்க தச்சு வேலை செஞ்சிருப்பாங்க, விவசாயம் பண்ணியிருப்பாங்க, மாடு ஓட்டி இருப்பாங்க, செருப்பு தைச்சிருப்பாங்க. இப்படி செஞ்ச தொழிலெல்லாம் போய் கத்துக்க அப்படின்னு திரும்பவும் நம்மள ஜாதிக்குள்ள தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணாரு. இதையெல்லாம் எதிர்த்து தான் பெரியார் ராஜாஜிக்கு எதிராக பெரிய அரசியலை உருவாக்கினார். அந்த ராஜாஜியோடு அதற்கு பிறகு எந்த காலத்திலும் பெரியார் கைகோர்த்ததில்லை. ஆனால் திமுக ராஜாஜியோட கூட்டணி போட்டு தான் முறையா ஆட்சிக்கு வந்தாங்க. 1967 ராஜாஜி மற்ற சின்ன சின்ன கட்சிகள்லாம் சேர்ந்து திமுகவோட சேர்ந்து ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்து ராஜாஜி என்ன எதிர்பார்த்தார் என்றால், நம்மளை தான் ஆட்சியில கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் அனுபவம் பத்தாது, நம்ம ஏற்கனவே 2 தடவை முதலமைச்சராக இருந்திருக்கோம், கவர்னர் ஜெனரலா இருந்திருக்கிறோம், அதனால நம்மளை கவர்னராகவும் இருந்திருக்கிறோம், அதனால நம்ம தான் முதலமைச்சராக கொண்டாந்து உட்கார வைப்பாங்கன்னு ரெடியா அவர் துண்டுகிட்டெல்லாம் கட்டி பையெல்லாம் ரெடி பண்ணிட்டு கோட்டைக்கு போறதுக்கு ரெடியா உட்கார்ந்துருக்கும் போது அண்ணா சொன்னாரு, கொஞ்ச நேரம் நீங்க இப்படி வெயிட் பண்ணுங்க, நான் போய் பெரியாரை பார்க்க போறேன் அப்படின்னு வெற்றி பெற்ற மிகப்பெரிய கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அறிஞர் அண்ணா அது வரைக்கும் அவர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த, அவரை திட்டிக்கிட்டு இருந்த, அவரை எதிர்த்து பிரச்சாரம் பண்ண பெரியாரை போய் சந்தித்து, எங்கள் ஆட்சி உங்களுக்கு காணிக்கை, உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம், நீங்க வழிநடத்துங்கன்னு சொன்னாரு. அதனால ராஜாஜியை நாம் பயன்படுத்தி கொண்டது உண்டே தவிர ராஜாஜிக்கு திராவிட இயக்கங்கள் எப்போதும் பயன்பட்டது கிடையாது. அடுத்த கேள்வி.